மறைத்து வைக்கப்பட்ட சொத்துகள் ஜேவிபியின் தேடலுக்கு நாமல் விளக்கம். ரணிலுக்கு நடந்தது போல் எனக்கும் நடக்கலாம். கம்மன் பில பகிரங்கம். விரைவில் சுமந்திரனுக்கும் அவரது குழுவிற்கும் நிரந்தர ஓய்வு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. நாமல் ராஜபக்ஷவின் சொத்து குவிப்பு விவகாரம் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல். பறிக்கப்படும் எம்பிக்களின் சிறப்புரிமைகள் மட்டக்களப்பில் அனுர தரப்பு அறிவிப்பு. அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டது அனுர பாடம் புகட்ட சஜித் அழைப்பு. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அனுரவுக்கு முஜிப் ஒரு சவால். மறைத்து வைக்கும் அளவிற்கு தன்னிடம் எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண்பலிகளை சுமத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது. இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலமாக ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன. நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. நாங்கள் மக்களிடம் பெற்று அரசியல் நடாத்தவில்லை. மக்களுக்கு பொய் கூறி அரசியல் நடாத்தவும் இல்லை. அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன். தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களையும் என் மீது சுமத்தி வீண் கதைகளை பரப்பி வருகின்றனர். ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண்பலிகளை சுமத்தி வருகின்றனர். எங்களிடம் ஒளித்து மறைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நடந்தது போல எனக்கும் நடக்கலாம் என பிவுத்துருக்கில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நீதிமன்றத்திற்கு அறிவித்தபடி நாட்டுக்கு வரும்போது கைது செய்வதற்கான சாத்தியம் இல்லை என்றே போலீசார் கூறியுள்ளனர். போலீசாரிடம் வாக்குமூலம் ஒன்று கொடுக்க வேண்டியுள்ளது. அதன் பின்னரே நான் கைது செய்யப்படுவது தீர்மானிக்கப்படும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நடந்தது போலாகவும் இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆராய்ச்சி செயற்பாட்டுக்காக 2 நாடுகளுக்கு சென்றேன். நான் சென்று 9 நாட்களின் பின்னரே ICCPR சட்டத்தில் எனக்கு எதிராக விசாரணை நடப்பதாக புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிவிக்கின்றது. நான் குற்றமிழைக்காததால் எனக்கு கைது செய்வார்கள் என்று எப்படி தெரியும்? அரசாங்கத்தின் நாடகத்தை நான் அறியேன். சிறை செல்ல, மரணத்துக்கு, அவமதிப்புக்கு அஞ்சாத என்னை அரசாங்கம் அல்ல வேறு எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்த எனக்கு எவ்வித பொறுப்பும் இல்லை. ஏனென்றால் நான் மக்களின் பணத்தில் இயங்குபவன் அல்ல. நான் நாடாளுமன்றத்திலும் இல்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் ஒன்றுமே பேசாத பலர் இருக்கின்றார்கள். நான் எனக்கான கடமையை தான் செய்கின்றேன். என்னை கைது செய்வதென்றால் வாயை மூடிக்கொண்டிருக்கலாம். யாரும் என்னை கேட்கப் போவதில்லை. கொலை, மிரட்டல், அவமதிப்பு ஆகியவை எமக்கு புதிதல்ல. இன்று கூட சமூக வலைதளங்களில் எனக்கு 3 கொலை மிரட்டல்கள் இருக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் தொடர்பான முழுமையான விவரங்களை அறிவிக்காமல் இருந்தால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அனைவரும் லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் தங்கள் சொத்து விவரங்களை ஒப்படைக்க வேண்டும். ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தங்களின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளனர். நாமல் ராஜபக்ஷ சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் போலியாக இருக்கலாம் என பலர் கருதுகின்றனர். அவ்வாறு போலியான சொத்து விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார். 5 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னைய காலத்தை போன்று பாதுகாப்பு படையணி இல்லாமல், வாகன பேரணி இல்லாமல் அமைச்சர்கள் சாதாரணமாக வந்து செல்கின்றார்கள். 30 வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் பாவித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களுடைய சொந்த வீடுகள்
பதவிகளுக்கு போய்க் கொண்டிருக்கின்றார்கள். 5 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். அது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பில் நீதிமன்றத்திலும் அனுமதி எடுத்திருக்கின்றோம். விரைவில் அதற்கு சட்டமூலம் வர இருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் மாற்றத்திற்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களும் சந்தோஷப்படுகின்றார்கள். இந்த மாற்றத்திற்கு விருப்பமில்லாமல் இருப்பவர்கள் இந்த வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வரும் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பல்களுடன் அரசியல்வாதிகள் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்திருந்த நிலையில் அந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை துல்லியமாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார்? பாதாள உலக குழுக்களிடம் பணத்தை பெற்ற அரசியல்வாதிகள் யார்? பாதாள உலக குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்ற அரசியல்வாதிகள் யார் என்பதையும் பெயர் மற்றும் முகவரிகளுடன் ஜனாதிபதி தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தாமல் வெறுமனே அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக அறிவிப்பது சரியான விடயமல்ல. பெயர் முகவரி ஏதுமின்றி அரசியல்வாதிகள் மீது பொதுவான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இழைக்கும் அநீதியாகும். இதன் காரணமாக பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வரும் அரசியல்வாதிகளை தனித்தனியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மறைத்து வைக்கும் அளவிற்கு தன்னிடம் எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண்பலிகளை சுமத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது. இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலமாக ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன. நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. நாங்கள் மக்களிடம் பெற்று அரசியல் நடாத்தவில்லை. மக்களுக்கு பொய் கூறி அரசியல் நடாத்தவும் இல்லை. அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன். தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களையும் என் மீது சுமத்தி வீண் கதைகளை பரப்பி வருகின்றனர். ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண்பலிகளை சுமத்தி வருகின்றனர். எங்களிடம் ஒளித்து மறைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பெரும் ஆணைக்கு பெற்றுத்தந்த அரசு ஊழியர்கள் அரசாலைக்கு தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான நேற்றைய சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் அவரது கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப்குமார் தெரிவித்துள்ளார். அனுரரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிவு செய்து விட்டோம் என வருத்தப்படுவதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இட்ட முகநூல் பதிவிலேயே திலீப்குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலைக்கப்பட மாட்டாது என்று அந்த கட்சியின் நிறைவேற்று பணிப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.